கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 60வது நாள். நேற்று மழை பெஞ்சனால கிரவுண்டு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அதனால் பசங்களை ரோட்டில் இன்றைக்கி ஓட விட்டாச்சு. இன்றைக்கி ப்ராக்டிஸில் எஸ்கேப்பிங் ஸ்கில்லை எப்படி எஃபெக்டிவாக எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். எப்பவும் போல் ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு அப்படியே ரன்னிங் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஜம்பிங் ஒர்க் அவுட் பண்ணோம். இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கேமரா அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. கால் வந்தப்போ நாங்கள் அதை பார்க்காம விட்டோம். பாதி இது அதுலேயே வீடியோ போயிடுச்சு. இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கிரவுண்டு வெறும் கட்டாந்தரை. இதில் சரியாக எந்த ப்ராக்டிஸும் பண்ண முடியல. ரொம்ப அடிபடுது. அதனால் புதுசாக ஒரு கிரவுண்டு செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக்கில் அந்த கிரவுண்டில் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒரு கபடி பிளேயருக்கு கிரவுண்டு தான் கோயில். அந்த கிரவுண்டு நல்லா இருந்தால் தான் நம்ம எஃபெக்டிவாக நல்லா ஸ்கில் பண்ண முடியும். அதனால் நீங்கள் முடிஞ்சளவு நல்ல கிரவுண்டை செட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜம்பிங் ஒர்க் அவுட்டில் 1 லெக் ஜம்பிங், டபுள் லெக் ஜம்பிங், ரீச் ஜம்பிங், டோ ஜம்பிங், கிக் ஜம்பிங், அப்புறம் ஸ்கிப்பிங் ஜம்பிங், இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் பண்ணி முடிச்சுட்டு எந்தெந்த எஸ்கேப்பிங் ஸ்கில்லை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம கவருக்கு ரீச் விட்டாலே கண்டிப்பாக கார்னர் வருவாப்பில். கார்னர் வந்தால் ஒன்று கை வச்சு ரொட்டேஷன் பண்ணலாம், இல்லைன்னா விலக்கி விடலாம், இல்லைன்னா டுப்கி அடிக்கலாம், இல்லைன்னா ஜம்ப் அடிக்கலாம், இல்லைன்னா முட்டி தூக்கிட்டு கோட்டு கொண்டு போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எஸ்கேப்பிங் ஸ்கில்லு பெஸ்ட்டாக வருமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஸ்பீடாக பண்ணி பாருங்கள். ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட எந்தெந்த எஸ்கேப்பிங் ஸ்கில்லை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்சு நண்பர்களே.